அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இறுதி திருப்புவோம். சிலுவையின் அன்பு எனக்கு எப்படியாய் விளங்குகிறது அப்படி என்று சொன்னால், எனக்காக பரிகார மரணமே சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. எனக்காக பரிகாரமாக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒன்றுக்காக ஒன்று பரிகாரம் செய்யப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் செய்த பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக அடிக்கப்பட்டு அதனுடைய தோலை தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தோல் உடையாய் உடுத்துகிறார். அப்போ அங்கேவே ஒரு பலி என்ன செய்யப்படுகிறது? ஒரு பரிகாரம் செலுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஆக ஆண்டவர் ஆதி முதலாக இதை என்ன செய்கிறார்? இது ஒரு தொன்று தொட்டு வருகிறதாகவே இருக்கிறது. ஆமென். அப்புறம் அவர் கட்டளையாக கொடுக்கிறார். சிறு பாவம் செய்தால் புறா குஞ்சிலேருந்து என்ன செய்கிறாரு? ஆரம்பிக்கிறார். பெரும் பாவம் செய்தால் மாடு வரையும் கொண்டு போய் நிப்பாட்டுறார். அல்லேலூயா. அதன் மேலே உன் கையை வைக்கணும். உன் பாவத்தை அதன் தலைமையில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்த பிற்பாடு அது பலியாக வேண்டும். யார் பலியாகணும்? பாவம் செஞ்சவன் பலியாகணும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு மாடு மேலே என்ன, ஒரு ஆடு மேலே கோழி மேலே தலையில் கை வச்சு என்ன செய்யணும்? உன் பாவத்தை அது மேலே கடத்தி அதை என்ன செய்யணும்? வெட்டணும். அது சாகணும். அந்த 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 மிருகம் என்ன செய்யணும்? சாக வேண்டும். செத்தால் அது என்ன செய்யுது? பலிபீடத்தில் போய் உன்னுடைய பாவங்களுக்காக அசைவாட்டு பலியாய், இரத்த அசைவாட்டு பலியாய் அது சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை என்ன செய்கிறது? வாங்கி கொடுக்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவம் மூடப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கிறோம். உங்களிடத்திலே கரை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? எனக்காக பரிகாரமாய் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் பரிகாரம் மூடினது. புதிய ஏற்பாட்டின் பரிகாரம் என்னை அழுக்கற சுத்தமாய் கழுவினது. அல்லேலூயா. இனி என்னிடத்துல பாவம் நானாக செஞ்சாதான் உண்டு. அது வரைக்கும் என்னிடத்துல பாவம் என்ன செய்யாது? ஒட்ட முடியாது. ஆமென். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. அழகா வேத வசனம் சொல்லுது பாருங்களேன். அவர் ஊழியம் கொள்ளும்படி வரலையா, ஊழியம் செய்யும்படியாகவும், அது மட்டும் இல்லை, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. என்னுடைய ஜீவனை மீட்கிறதுக்கு அவருடைய ஜீவனை அவர் பரிகாரமாக என்ன செய்கிறார்? கொடுக்கவும் இந்த தேசத்தில் எனக்காய் வந்தார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் ஆனபடியினால் நானும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராய் வந்து அவர்களுக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களை பிதாவோடு ஒப்புரவாக்கணும். இந்த பரிகாரத்தை நான் செய்தால் மட்டும்தான் இவர்கள் என் பிதாவோடு ஒப்புரவாக முடியும். இல்லைன்னா பிதாவுக்கு இவர்கள் என்ன செய்ய முடியாது? கிட்ட வர முடியாது. சிலுவை உங்களுக்கும் பிதாவுக்கும் பாலமாக இருக்கிறது. அந்த சிலுவையின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவினிடத்திலே அனுப்புகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எனக்காய் பரிகாரமாய் விலையாய் சிந்தப்பட்டது. தன்னை உலகத்திலே வந்தார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. எதற்காக அனுப்பினார்னா, நீங்களும் நானும் புத்திர ஸ்வீகாரம் அடையும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இதெல்லாம் கேட்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு வாசிக்கும் போதே இருதயம் யோசிக்குது. எப்படி ஆண்டவரே, எப்படி இப்படிலாம் தன் பிள்ளைய கொடுத்து உங்கள் எல்லாரையும் அவருக்கு பிள்ளையாக்கணும்னு நினச்சாரா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். தன் சொந்த பிள்ளையை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்நியராக இருக்கும்போது கூட உங்களை அவருக்காக அவரிடத்துல சேர்த்து கொள்ளும்படியாக தன் சொந்த குமாரனை செஞ்சாராம், கொடுத்தாராம். கவனிங்க,
நாம் புத்திர ஸ்வீகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்கள் என்ன செய்தாரா? மீட்டு கொள்வதற்காகவும் காலம் நிறைவேறின போது, சரியான நேரம் வரும் பொழுது, ஸ்திரீனிடத்திற்கு சின்னத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரன் என்ன செய்கிறார்? அந்த 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 கற்பனைகளுக்குள்ளே உட்பட்டவராக என்ன செய்கிறார்? அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் அனுப்பப்பட்டதினாலே நீங்களும் நானும் அவருக்கு புத்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த புத்திர ஸ்வீகாரம் எப்படி கிடைச்சது? சிலுவையின் அன்பினால, சிலுவையிலே பரிகாரம் செலுத்தப்பட்டதினால நீங்களும் நானும் புத்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் புத்திரர் என்ற விசுவாசத்தோடு உங்கள் இருதயத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்க. பிதாவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதினாலே, தேவனாகிய கர்த்தர் எனக்காய் தன்னுடைய குமாரனை அனுப்பினதினாலே நான் பிதாவுக்கு புத்திரராய் மாற்றப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ ஆண்டவர் இங்க இடத்துல நம்ம இடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் அவர் உங்களுக்காக எனக்காக செய்தது. இங்கே ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அல்லேலூயா. இப்போ உங்களிடத்தில் என்ன புளித்த மா இருக்குதுன்னு உங்களுக்கு தான் புறங்கூறுதல், பழிவாங்குதல், கோபம், பொறாமை, அன்கண், நீங்கள் என்ன வேணால் யோசிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன புளித்தமாக இருக்குது அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ என்ன செய்யணுமா? புத்திரராக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய புளித்த மாவை உங்களிடத்துலேருந்து என்ன செய்யணும்? ஆமாம், கண்டிப்பாக அகற்றியே ஆகணும். புளித்த மா நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்குமானால் நம்ம என்ன செய்யலை? இன்னும் கிறிஸ்துவின் பிள்ளையா இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புளித்த மாவாகிய பழைய புளித்த மாவை கழித்து போடலைன்னா பிதாவுக்கு என்ன செய்ய முடியாது? ஏன்னா அவர் உங்களுக்காக பலியிடப்பட்டிரு, பஸ்காவாகிய கிறிஸ்து உங்களுக்காய் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கழித்து போடவில்லை என்று சொன்னால் அவர் உனக்காக பலியிடப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அவைகள் உன்னிடத்தில் வரவும் முடியாது. காரணம், பழையமா என்ன செய்யுது? உள்ள இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, ஒரு பால் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? பாத்திரத்தை கழுவிட்டு என்ன செய்வோம்? பாத்திரத்தில் போய் என்ன செய்வோம்? பால் கழுவுன பாத்திரமாக தான் இருக்கும். ஒருவேளை வெளியே காய வச்சுருந்தீங்க, இல்லை வெளியே வச்சுருக்கிறீங்க, வேறு ஏதாவது பட்டிருக்கோம், உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? கண்டிப்பாக கழுவியே ஆவீங்க. ஏன்னா கழுவாமல் என்ன செய்ய முடியாது. ஆமாம், பிள்ளைங்க அப்புறம் பால் கேட்கும்போது நீங்கள் பாலாடை கட்டி செய்து கொண்டு இருப்பீர்கள். பிள்ளைகள் கொதித்து விடும். நமக்கும் அன்றைக்கி டைம் என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பாலாடை கட்டி வேண்டாம் என்று சொன்னால், பால் டீயாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கழுவணும். ஆமென். சாதாரண ஒரு பாலுக்கே இவ்வளவு சுத்தம் தேவைன்னா பிதாவினிடத்தில் வருகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி அதை பெற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு சுத்தம் வேணும்? ஆமென். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் மூன்றும் கழுவப்பட்டு சுத்தமாக இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்னுடைய பிள்ளைகள்ன்ற அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியால் என்ன செய்வேன்? நிரப்புவேன். உங்களுக்காக எனக்காக பரிகாரம் செய்து முடிக்கப்பட்டது. இனி ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் அதற்கு நிகரான ஒரு பரிகாரமும் கிடையாது. நமக்கு எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் முடித்து விட்டார். நீங்களும் நானும் இனி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நோக்கி என்ன செய்யணும்? பயணப்படணும். இந்த பயணத்தில் தடை வருமா? வரும். பிரச்சனை வருமா? வரும். எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் வர மாதிரி நமக்கும் என்ன செய்யும்? வரும். என்ன வித்தியாசம்னா, நம்ம அதை ஜெயிச்சு போவோம், மற்றவங்க அங்கேயே தேங்கி நிற்பாங்க. ஆமென். பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அவரை தவிர ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. அவரை தவிர ஒரு பரிகாரம் என்ன செய்யப்படல?
ஆமாம், அவர் தான் எனக்காக பரிகாரி. வேதம் சொல்லுது அவரே பரிகாரி. நானே உன் பரிகாரியாரிய கர்த்தர், நான் தான் உன் பரிகாரி. வேற ஒருத்தர் உனக்கு பரிகாரம் செய்ய முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய பரிகாரி கிறிஸ்து. எனக்காய் பரிகரிக்கப்பட்டவர் கிறிஸ்து. எனக்காய் சாபமானவர் கிறிஸ்து. என் பாவங்களை மாற்றினவர் கிறிஸ்து. என் பாவங்கள் மாற்றப்பட்ட இடம் சிலுவை. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். என் பரிகாரியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இனி எந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டிய அவசியம், இனி ஒரு ரத்தம் எனக்காக சிந்தப்பட வேண்டிய அவசியம், இனி நான் ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா.